அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியாகிரபி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம கொஸ்டின் நம்பர் 81லேருந்து 90 வரைக்கும் பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ட்ரெண்ட்ஸ் இன் லேண்ட் யூஸ் சேஞ்சஸ் இன் இந்தியா பிட்வீன் 1951 டு 2000 சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இந்த லேண்ட் யூஸ் அப்படிங்கிறது இந்த சேஞ்சஸ் ஆனது 1951 2020 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நிலத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கேட்டிருக்காங்க லாஸ்ட் கிளாஸ்லேயே. அதாவது லேண்டு பற்றி அந்த லேண்ட் யூசேஜ் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விலகியிருப்பேன். அதாவது நெட் கிராஸ்னா என்ன, நெட் ஸ்வான்னா என்ன, ஃபாலோ லேண்ட்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஸோ த ஷேர் ஆஃப் லேண்ட் அண்டர் ஃபாரஸ்ட் ஹேஸ் ஷோன் அ கிராஜுவல் இன்க்ரீஸ் டியூ டு அஃபாரஸ்டேஷன் எஃபர்ட்ஸ் அண்ட் பாலிசி இன்டர்வென்ஷன்றாங்க. அதாவது காடுகளுடைய அந்த அளவானது, அதோடைய பர்சன்டேஜ் ஆனது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க டியூ டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன். நம்ம பார்த்துருப்போம், நிறைய சட்டங்களை ஈட்டிருப்பாங்க 1986 ஆகட்டும். ஸோ இப்படி நிறைய சட்டங்களை ஈட்டுறதுனால கம்யூனிட்டி ரிசர்வ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கம்யூனிட்டியாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல மக்களை காடுகளை மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ்ல எடுத்ததுனால காடுகளுடைய இடமானது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த ஏரியா அண்டர் கரண்ட் ஃபாலோ லேண்ட் ஹாஸ் இன்க்ரீஸ் reflecting short-term cultivation gap due to irrigation and inputs constraintறாங்க. இது கரெக்ட் தான். ஃபாலோ லேண்ட்னா என்ன? ஸோ கல்டிவபிள் லேண்ட் தான், பட் ஆனால் யூஸ் ஆகாமல் இருக்குது. அது காரணம் என்ன? போதுமான இரிகேஷன் இல்லாதனாலும் இன்புட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இல்லை, அதாவது அதுக்கு போதுமான இன்புட் கொடுக்காததுனால ஒரு ஃபெர்டிலைசர் வாங்க முடியல, மக்களால் விதைகளை வாங்க முடியல. ஸோ இந்த காரணங்களால் என்ன ஆகுது, அந்த ஃபாலோ லேண்டுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ இதுவுமே சரியான ஆன்சர் தான், சரியான ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட், த நெட் சோன் ஏரியா ஹாஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் இண்டிகேட்டிங் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கல்டிவேபிள் லேண்ட் அக்ராஸ் ஆல் ரீஜன் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, த நெட் சோன் ஏரியா ஹாஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்னாங்க. நெட் சோன் ஏரியா என்ன? அதாவது ஒரு லேண்ட் ஆனது ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது கல்டிவேபிள் ஆயிருக்கணும். அதுதான் நெட் சோன் ஏரியான்னு சொல்றாங்க. அது என்ன தான் கன்சிஸ்டன்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்களாம். கன்சிஸ்டண்டாக எதோ இன்க்ரீஸ் ஆகிட்டுன்றாங்க. இது தவறு. ஒன்று அகைன் அண்ட் அகைன் அங்கேயே மல்டிபிள் டைமில் யூஸ் ஆகுறது, பட் எல்லாம் அப்படியே விட்டுருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து இந்த நெட் சோன் ஏரியாவோட அளவுலாம் கிராஜுவலாக இன்க்ரீஸ்லாம் ஆகலை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நாலாவது ஸ்டேட்மெண்ட், த லேண்ட் அண்டர் நான் அக்ரிகல்ச்சர் யூசஸ் ஹாஸ் எக்ஸ்பேண்டட் டியூ டு அர்பனைசேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். நம்ம இது கரெக்டாக பார்த்தது தான். நான் அக்ரிகல்ச்சரல் யூசஸ்னா என்ன? ஒரு லேண்ட் ஆனது கல்டிவபிள் லேண்ட் தான், பட் ஆனால் அக்ரிகல்ச்சருக்கு இல்லாமல் அண்ட் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். காரணம் என்ன? டியூ டு அர்பனைசேஷன், நகரமயமாதல் மூலமாக ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவுமே எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள் அர்பனைஸ்ட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. எது சரி இருக்காங்க? 1 to 4 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 82, வித் ரெஃபரன்ஸ் டு கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ், அது நிலத்தடி நீரை பயன்படுத்துவது குறித்து கீழே ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இந்த வேர்ல்ட். உலகத்திலே அதிகப்படியாக நிலத்தடி நீரை யூஸ் பண்ணுறது இந்தியா மட்டும்தான். குளோபல் யூசேஜில் 25% யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அக்ரிகல்ச்சர் கன்சியூம் மோர் தேன் 85% ஆஃப் இந்தியாஸ் கிரவுண்ட் வாட்டர். இந்தியாவுடைய கிரவுண்ட் வாட்டரில் 85% நம்ம அக்ரிகல்ச்சருக்காகவே கன்சியூம் பண்ணுறாங்க. இது கரெக்ட் தான். In India, the groundwater extraction has consistently increased between 2017 to 2024ன்றாங்க. அதாவது நிலத்தடி நீரை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த அளவானது 2017 2024 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது தவறு. அக்கார்டிங் டு இந்தியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு மூலமா, ஒரு அறிக்கையின் மூலமா 2017 முன்னாடி வரைக்கும் அது யூசேஜ் ஆனது அதிகமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜல் சக்தி அபியான், ஸோ இந்த மாதிரி சில திட்டங்கள் மூலமா நாம் அதை குறைச்சிருக்கோம். ஸோ எது சரி? 1 and 2 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 83, கன்சிடர் த ஃபாலோயிங் மினரல்ஸ், கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் பார்க்க சொல்றாங்க. ஸோ இதில் எதுலாம் மேஜர் மினரல்ஸ் கேட்குறாங்க. ஒரு மினரல் இருக்கு அப்படின்னா அந்த மினரல் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று மேஜர், இன்னொன்று மைனர். இது எப்படி கொண்டு வந்தாங்க? மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 1957 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மினரல்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. மேஜர் மினரல்ஸ் அண்டு மைனர் மினரல்ஸ். மேஜர் மினரல்ஸ்னா என்ன? நாம் அதை எக்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துவோம். அது பிறகு பவர் பிளான்ட்டுக்கு, அதாவது பவர் யூசேஜுக்கு பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரியான யூசேஜுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மினரல்ஸை மேஜர் மினரல்ஸ் அப்படின்னா, மைனர் மினரல்ஸ்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை சின்ன சின்ன தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடியதை
மைனர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது எதெல்லாம் வந்து மேஜர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது கிரைனட் அப்படிங்கிறது நமக்கு கிரைனட் கல் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து மைனர் மினரல்ஸ் தான், நம்ம வீடு கட்டுறதுலாம் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது மேஜரில் வராது, இது தவறு. இந்த பரைட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல வந்து மைனர் மினரல்ஸ் தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. பரைட்ஸ் வந்து முதல்ல மைனர் மினரலில் தான் இருந்தது. இப்போ அதோடைய தேவைகள் பொறுத்து இப்போ அதை வந்து சில்வர், காப்பர் அதுக்கீடாக வந்து பயன்படுத்துகிறாங்க, ஆயிலுடைய எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மினரல் வந்து பயன்படுத்துறதுனால ஸோ இது மேஜர் மினரலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது சரி. டைமண்ட் நம்ம சொல்லவே வேணாம், அதோடைய எக்கனாமிக் வேல்யூக்காக நம்ம அதை எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால இது வந்து மேஜர் மினரல் தான். அடுத்து வந்து குவாட்ஸ். இந்த குவாட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதுவுமே ட்ரெடிஷ்னலாக வந்து மைனராக தான் இருந்தது. இப்போ அது மேஜராக வந்து நாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நிறைய இடங்கள்ல அது பயன்படுது. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த குவாட்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. அப்படிங்கிறதுனால இதே வந்து மேஜர் மினரலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து 3 மேஜர் மினரல்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து அது மினரல் குறித்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினரல்ஸில் மேஜர் உள்ளதில் எதுலாம் வந்து நன் மெட்டாலிக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மினரல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது 2 வகையாக வந்து பிரிக்கலாம், மெட்டாலிக் அண்டு நன் மெட்டாலிக் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஸோ இந்த மெட்டாலிக்கிலே மேற்கொண்டு 2ஆக பிரிக்கலாம், ஃபெரஸ் மெட்டல் அண்டு நன் ஃபெரஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். அதாவது துருப்பிடிக்கக்கூடியது, துருப்பிடிக்காதது. ஸோ அந்த மாதிரி வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம். அதாவது ஐநூறு இருக்கிறது, ஐநூறு இல்லாதது. ஸோ அந்த மாதிரி வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து இதில் இதெல்லாம் வந்து நன் மெட்டலிக் அப்படி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இதெல்லாம் வந்து நன் மெட்டலிக் அப்படின்னா மேக்னீசியம் சொல்லலாம், அது பிறகு வந்து பாக்சைட். ஸோ இதெல்லாம் வந்து மெட்டாலிக் அப்படிங்கிறதுனால எதுலாம் வந்து நன் மெட்டலிக் கேட்கறதுனால டோலமைட், ஃபெல்ஸ்பேர், ஃப்ளோரைட். ஸோ இந்த 3மே வந்து 1, 3, 4 மொத்தம் வந்து 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ அடுத்து 85 குரு மகிஷானி, சுலைபேட், பதம்பஹர் மைன்ஸ் ஆர் இன் இந்தியா ஆர் நோன் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மினரல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், மைன்ஸ். இதெல்லாமே மைன் ஏரியா. இந்த மைன் ஏரியாவிலேருந்து என்னென்ன மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய அயனூர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏரியாஸ். ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடியது மினரல் வந்து எடுக்கக்கூடிய இடங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 86 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் பொட்டாஷ் குறித்து கேட்டிருக்காங்க. பொட்டாஷ் குறித்து கீழே 4 ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சரி கேட்டிருக்காங்க. பொட்டாஷ் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். பொட்டாஷ் அப்படிங்கிறது நமக்கு NPK உரங்கள் நம்ம பார்ப்போம், எடுத்து நம்ம பயிர்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம். இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறது வாட்டர் ரிட்டைனிங் ஒரு சப்ஸ்டன்ஸ், அது பயிர்களுக்கு. ஸோ அது வாட்டர் ரிட்டைன் பண்ணுறதுக்காகவும் எதிர்ப்பு சக்திக்காகவும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். பொட்டாஷ் ஹஸ் பின் கிளாசிஃபைட் அஸ் ஏ கிரிட்டிக்கல் மினரல் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட்டுடைய கிரிட்டிக்கல் மினரலாக இது வந்து சொல்லியிருக்காங்க. இது சரிதான். இந்தியா மீட்ஸ் நியர்லி 100% ஆஃப் இட்ஸ் பொட்டாஷ் ரெக்வயர்மெண்ட் த்ரூ இம்போர்ட் தான். ஆமாம், நம்ம அதிகப்படியாக இல்லை, 100% நாம பொட்டாஷ் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். இது சரிதான். பொட்டாஷ் இஸ் primarily used as a fertilizer to promote root development and improve drought resistance in crop. இது கரெக்ட் தான். பொட்டாஷ் வந்து நம்ம ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? மரங்களுக்கு ரூட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது சரிதான். பொட்டாஷ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கிளாஸ், சோப் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் நம்ம கிளாஸ் அண்டு சோப் அண்ட் செராமிக் இண்டஸ்ட்ரியும் பொட்டாஷ் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே சரிதான். 1, 2, 3, 4 4மே கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 87 கன்சிடர் த ஃபாலோயிங் கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சஸ் பேஸில் பாப்புலேஷன் டென்சிட்டியை வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆவரேஜ், நேஷனல் ஆவரேஜோட இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அது அதிகமாக கேட்குறாங்க. முதல்ல நமக்கு டென்சிட்டினா என்ன, அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 882 இதுதான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவ்வளோ பேர் இருக்கணும், அதுதான் வந்து ஆவரேஜ். ஸோ அதை தாண்டி வந்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ த நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து நேஷனல் அபவ் ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம். வெஸ்ட் பெங்காலில் வந்து 1000 சம்திங் இருக்குங்க, 1000 சம்திங் இருக்கும், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 1000 இருக்கும்.
அடுத்து வந்து கேரளாவில் வந்து 800 இருக்கும், 800 சம்திங் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து 500 சம்திங் அப்படி இருக்கும். ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லையும் 200 சம்திங் வந்து இருக்கும், 200 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 882 அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வரலாம். ஸோ கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் ரெண்டு வரலாம். மோர் தென் டென்சிட்டி, ஹையர் பாப்புலேஷன் டென்சிட்டி தான் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிறதுனால நாம் இது ரெண்டுத்தையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். 1 and 2, ஆப்ஷன் ஏ only 2 is the right answer. Question number 88, with reference to minerals found in India, consider the following pairs. Minerals found in India, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மினரல்ஸை பேஸ் பண்ணி சில இடங்களில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயன் ஓர் அப்படிங்கிறது ஒடிசா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அடுத்த வந்து மேங்கனீஸ் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ், இதுவும் சரிதான். பாக்சைட் அப்படிங்கிறது குஜராத் கிடையாது, பாக்சைட் அப்படிங்கிறது அகைன் ஒடிசா தான். ஒடிசா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். அடுத்து கோல்டு அப்படிங்கிறதும் கர்நாடகா. சரியானது வந்து மொத்தம் வந்து 3, ஆப்ஷன் சி only 3 is the right answer. Question number 89, with reference to coal reserves in India, consider the following. கோல் ரிசர்வ் குறித்து கீழே ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா has the 5th largest coal reserve and is the 2nd largest consumer of coal in the world அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த கோல் ரிசர்வ் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இந்தியாவில் ஒன்று வந்து கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு கோலும், டெர்டியரி அப்படிங்கிற 2 கோலாகவும் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த கோல்டுவானா கோல்டுனா உங்களுக்கு என்ன தெரியும், நம்ம பார்த்தோம் பேஞ்சியா, பேந்தலேசியா, கோண்டுவானா, அதாவது பூமி உருவாகும் போது உருவாக ஒரு கோல் தான் இது. ஸோ அதனால் அது லாங்காக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு, இது வந்து யங்கு. ஸோ இது ஓல்டு கோல், இது வந்து யங் கோல். இந்த கோலியை வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடியதை வந்து ஸோ இது ரெண்டுமே வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி பார்க்கும்போது இந்தியா இஸ் த 5th largest கோல் ரிசர்வ்னா இது கரெக்டு தான். ஏஷியாவிலே நம்ம லார்ஜஸ்ட்டாக இருக்கிறோம். 2nd largest கன்சியூமர் அப்படின்னு கோல்டுன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். சைனாக்கு அப்புறம் நம்ம தான் லார்ஜஸ்ட் கன்சியூமர், கரெக்டு. about 80% of coal reserve deposit in India of bituminous type of non-coking grade அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் கோல் டெபாசிட் அப்படிங்கிறது non-coking கிரேட்னா என்ன அப்படின்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியாது. எதுக்காகனா எனர்ஜி ஜென்ரேஷனுக்காக பயன்படுத்தலாம். ஸோ அனல் மின் நிலையங்களை நம்ம பயன்படுத்த முடியும், ஸ்டீலுக்காக நம்ம அதை பயன்படுத்த முடியாதுன்றாங்க. இது கரெக்ட் தான். கோண்டுவானா கோல் ஃபீல்ட்ஸ் ஆர் பிரைமரி லொகேட்டட் ரீஜன்ஸ் லைக் தாமோதர் வேலின்றாங்க. கோண்டுவானா கோல்ஸ் ஆகட்டும், அது தாமோதர் வேலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தாமோதர் வேலையில் என்னென்ன சொல்லலாம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஸோ இதெல்லாம் வந்து தாமோதர் வேலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் சரி. டெர்டியரி கோல் ரிசர்வ்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியன் சப்கான்டினன்ட்றாங்க. இது தவறு. இப்போ தான் சொன்னேன், இந்தியாவிலேயே டெர்டியரி கோலும் கோண்டுவானா கோல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் இது தவறு. சரியா? அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 90, மேலச்சைட் அண்டு அசுரைட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மேலச்சைட்டும் அண்டு அசுரைட்டும் எதுடைய இம்பார்ட்டண்டான ஓர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மேலச்சைட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும், இது ப்ளூ கலர்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து காப்பருடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஓர். சரிங்களா? ஸோ இந்த காப்பர் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் அதிகமாக கிடைக்கும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தேன், காப்பர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும், லார்ஜஸ்ட் ரிசர்வ் அப்படின்றது மாதிரி படித்தேன். சரிங்களா? ஸோ இது சரியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம். இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.